ராமநாதபுரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனிமுத்தன், வணக்கம். தற்போது உடலை உறவினர்கள் வாங்க மறுப்பதற்கான காரணம் என்ன? அவர்களது கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்து கடலில் வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி தற்போது ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அவர் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்ததால பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சையத் அப்துல்லா, இவரது நண்பர்கள் நேற்று முன்தினம் இவரை காரில் அழைத்து சென்று முன்பகை காரணமாக கொலை செய்து திருப்புலானி அருகே உள்ள திணைக்குளம் கடற்கரையில் வீசியதாக கூறப்படுகிறது. அவரது உடல் நேற்று இரவு கரை ஒதுங்கியதை அடுத்து அங்கு அடையாளம் கண்டு அவரது உடலை திருப்புலானி போலீசார் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலை செய்யப்பட்ட சையத் அப்துல்லா உறவினர்கள் கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவமனை முன்புள்ள ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு, போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கொலையாளிகளை கைது செய்வரை உடலை வாங்க மாட்டோம் என்று வற்புறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்போது அவர்களிடம் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது அந்த சாலையை விட்டு அகன்று மருத்துவமனை வளாகத்திற்கு குழுமியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலை வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சோனிமுத்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.